இணையவழி சூதாட்டங்களை தடை செய்யும் வகையில் தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம் உருவாக்கப்பட்டுள்ளது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி நசீமுதீன் தலைமையில் உருவாக்கப்பட்டுள்ள ஆணையத்தில் 4 பேர் உறுப்பினர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழ்நாட்டில் இணையவழி விளையாட்டுகளை நடத்துபவர்களின் செயல்பாட்டை கண்காணிப்பதோடு அவசியமான நேரத்தில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அரசுக்கு இந்த ஆணையம் பரிந்துரைகளை செய்வது இந்த ஆணையத்தின் முதன்மையான பணி. ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த சட்டங்களை வகுத்து அவற்றை மீறினால் நடவடிக்கைகள் எடுத்து தடை செய்யலாம் என ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தி வரும் நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றன. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடுத்த வழக்குகளின் விசாரணையின் போது இந்த வாதம் முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஊகங்கள் அடிப்படையிலேயே ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாகவும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பில் கடுமையான விதிகள் சுய ஒழுங்குமுறையாக பின்பற்றப்படுவதாகவும் நிறுவனங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து வழக்குகளின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி மதுரையில் வரும் 24ஆம் தேதி உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று திமுக அறிவித்திருக்கிறது. மதுரை அண்ணா நகரில் இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. நீட் தேர்வை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தியும் தமிழக ஆளுநரை கண்டித்தும் திமுக இளைஞரணி, மாணவரணி மற்றும் மருத்துவரணி சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. காவிரி விவகாரத்தில் விசாரணை நடத்த இன்றைய தினமே புதிய அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. காவிரியில் கூடுதல் நீர் திறந்துவிட கேட்கும் மனுவை உடனடியாக விசாரிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. அப்போது ஏற்கனவே இந்த வழக்கை யார் விசாரித்தார்கள் என தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பியபோது உச்சநீதிமன்ற நீதிபதி கன்வில்கர் தலைமையிலான அமர்வு விசாரணை நடத்தியதையும் அதன் பிறகு அவர் ஓய்வு பெற்றதையும் கூறினர். அதற்கு பிறகு இந்த வழக்கு எந்த அமர்வு முன்பாகவும் விசாரிக்கப்படாமல் இருப்பதையும் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து வழக்கின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு காவிரி விவகாரத்தில் இன்றைய தினமே புதிய அமர்வு அமைக்கப்படும் என்று தலைமை நீதிபதி உறுதியளித்தார். காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மனுக்களை புதிய அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ள நிலையில் எப்படியாவது காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீரின்றி குறுவை பயிர்கள் கருகும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி வினாடிக்கு 10,000 கன அடி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நடப்பாண்டில் அதிக அளவில் ராகி பயிரிட தருமபுரி மாவட்ட விவசாயிகள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறுகிய காலத்தில் எளிதில் விளையக்கூடியது என்பதால் தருமபுரி மாவட்டத்தில் 2646 ஹெக்டேர் பரப்பளவில் கேழ்வரகு பயிர் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு ராகிக்கான நேரடி கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டதும் அதன் சாகுபடி அதிகரித்ததற்கு ஒரு காரணம்.
புதுச்சேரியில் நிழல் இல்லா நாள் நிகழ்வை ஏராளமான பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். சூரியன் உச்சியில் இருக்கும்போது சூரிய ஒளி செங்குத்தாக நம் மீது படும். அப்போது நிழல் நம் கால்களுக்கு அடியில் படும். அந்த நேரத்தில் நிழல் இல்லாத நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த நிகழ்வை பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் காணும் வகையில் அரசின் அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை அறிவியல் இயக்கம் இணைந்து பல்வேறு இடங்களில் ஏற்பாடு செய்திருந்தது. பலரும் நிழல் இல்லா நாள் வானியல் நிகழ்வை கண்டு ரசித்தனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வரும் 27ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் வரும் 27ஆம் தேதி வரை இடியுடன் கூடிய லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் பேரூரில் 4276 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கும் பணிகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமையின் நிதி உதவியுடன் கடல் நீரை குடிநீராக்கும் நிலையம் அமைக்கப்பட உள்ளது. நாளொன்றுக்கு 400 கோடி லிட்டர் நீரை சுத்திகரிக்க செய்யும் திறன் கொண்ட அளவுக்கு இந்த நிலையம் கட்டமைக்கப்பட உள்ளது. வாட்ச்மேன் அந்த அறையை திறந்த போது கீழே இருக்கிற பில்லர்லேருந்து தானாகவே அந்த சிமெண்ட் காரையே பேர்ந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி சமையலறைக்கிட்ட இருக்கிற காரை பேர்ந்து விழுந்திருக்கு. பில்டிங் நிலைப்புத்தன்மை ஆராய்ஞ்சு பார்த்துட்டு பில்டிங் ஏஜ் 10 இயர்ஸ் அபோவ் வரும் இருந்தால் நாங்கள் ரெக்டர் ஃபிட்டிங் பண்ணுறோன்னு எங்களுக்கு உறுதி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு பிள்ளைங்க ஒரு ஸ்கூல் பள்ளிக்குள்ள அனுப்ப மாட்டோம் நாங்கள் உள்ள. ஏன்னா எங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 3 அடுக்கு பில்டிங் இருக்கு உள்ள. 3த்துலையுமே பில்லர்ல விரிசல் விட்டுருக்காங்க மேம். அதாவது எங்களுக்கு உள்ள அனுப்புறதுக்கு பயமா இருக்குது. மயிலாடுதுறை அருகே மண் திருட்டு குறித்து புகார் அளித்த கிராம வருவாய் அலுவலக உதவியாளரை தாக்கிய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்று அவரது மனைவி கண்ணீர் மல்க ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். நத்தம் கிராமத்தில் மண் திருட்டு குறித்து புகார் அளித்த திருக்கடையூர் கிராம வருவாய் அலுவலக உதவியாளர் ரமேஷை தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்.
இந்த விவகாரம் தொடர்பாக புகார் கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என ஊர்காவல் படையில் வேலை செய்யும் ரமேஷின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். இதனால் தனது குழந்தைகளுடன் கண்ணீர் மல்க ஆட்சியரிடம் மனு கொடுத்தார். இதையடுத்து நடவடிக்கை எடுக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஆட்சியர் உத்தரவிட்டார். மழைக்கால நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்குமாறு தமிழக அரசை வேதாரண்யம் உப்பள தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பருவமழையின் காரணமாக உப்பள தொழிலாளர்கள் 4 மாத வேலை வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்படுவதாக கூறப்படுகிறது. அப்போது உணவுக்கு கூட வழியில்லாமல் கடும் சிரமத்திற்கு ஆளாவதாகவும், இதனால் தமிழக அரசு வழங்கும் 5000 ரூபாய் நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதால் அரசு வழங்க விவசாயிகளுக்கு உபரி நீர் கொண்டு செல்லும் நீர்வழி பாதையில் விவசாய கழிவுகள் கொட்டப்படுவதாக கூறப்படுகிறது. இதனால் நீர் செல்ல முடியாமல் அடைப்பு ஏற்படும் சூழல் நிலவுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே விவசாய கழிவுகளை உடனடியாக அகற்றி நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். சென்னை பல்லாவரம் அருகே நூற்றுக்கணக்கான தண்ணீர் டேங்கர் லாரிகளில் நிலத்தடி நீர் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துரைப்பாக்கம் ரேடியல் சாலை மற்றும் கீழ்கட்டளை ஏரியை ஒட்டிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தண்ணீர் டேங்கர் லாரிகள் நிறுத்தப்பட்டு நிலத்தடி நீரை வணிக நோக்கத்தோடு இரவு பகலாக திருடி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீரை திருடி ஐடி நிறுவனங்கள் நட்சத்திர விடுதிகளுக்கு விற்பதாகவும், தினமும் தண்ணீரை திருடி செல்லும் லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனம் பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிலையில் விலை 5% சரிவு கண்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் என்ற நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. ஜியோ பினான்சியல் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 261 ரூபாய் 85 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தக தொடக்கத்தில் 265 ரூபாய் என்று விலை அதிகரித்தது. தொடர்ச்சியாக பங்குகளின் விலை 5% சரிந்து 251.75 காசுகளில் வர்த்தகமானது. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் நடப்பு 2023ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சுமார் 66 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச வர்த்தக ஆய்வு நிறுவனத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதுவே முந்தைய 2022ஆம் ஆண்டின் இதே காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் தற்போதை விட 2.5% குறைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார மந்தநிலை நிலவும் நிலையிலும் சேவைகள் துறையின் பங்களிப்பால் நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில் ஏற்றுமதி 1.5% அதிகரித்திருப்பதாகவும், இதே காலத்தில் இறக்குமதி 5.9% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தை அதிசக்தி வாய்ந்த வெப்பமண்டல சூறாவளியான ஹிலாரி தாக்கியது. இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தை பலமான சூறாவளி தாக்க இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி ஹிலாரி கடந்த 84 ஆண்டுகளில் கலிபோர்னியாவை கடக்கும் முதல் வெப்பமண்டல சூறாவளியாகும். இதன் காரணமாக கலிபோர்னியா அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தொடர் மழையால் பலர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். பாலஸ்தீன நாட்டில் நிலவும் உள்நாட்டு கலவரத்தால் அண்டை நாடான லெபனானில் ஏராளமானோர் அகதிகளாக தஞ்சமடைந்து வருகின்றனர். இங்குள்ள மிகப்பெரிய பாலஸ்தீன அகதிகள் முகாமான
ஐன் அல் ஹெல்வேயில் ஆயுதம் ஏந்திய குழுவினர் அவ்வப்போது தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற வன்முறையின் போது அவர்கள் 7 பள்ளிக்கூடங்களை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்நிலையில் தற்போது மேலும் ஒரு பள்ளிக்கூடத்தை அவர்கள் தங்களது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். இதற்கு லெபனானில் உள்ள பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐநா விவகார அலுவலகம் கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறது. மதுரையில் நடிகர் சூரியின் பிறந்தநாளை முன்னிட்டு குழந்தைகளுக்கான குரல் தேடல் என்ற தலைப்பில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரது ரசிகர் மன்றம் சார்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கான கல்வி உதவித்தொகை, ஏழை எளியோருக்கு அன்னதானம் என பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் ஆட்டிசத்தால் பாதிக்கப்பட்ட சிறப்பு குழந்தைகளுக்கான குரல் தேடல் என்ற இசை நிகழ்ச்சி காந்தி மியூசியத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட குழந்தைகளிடம் நடிகர் சூரி காணொலி மூலம் பேசி வாழ்த்து தெரிவித்தார். தக்காளி விலை குறைந்த நிலையில் பருப்பு விலை உயரக்கூடும் என தகவல் வெளியாகியுள்ளது. மழை பற்றாக்குறையால் பருப்பு பயிரிடும் அளவு குறைந்துள்ளதால் அதன் விலை உயரும் என கணிக்கப்பட்டுள்ளது. துவரம் பருப்பின் விலை கடந்த ஜூலை மாதம் 34 விழுக்காடு அதிகரித்தது. பாசி பருப்பு அல்லது சிறுபருப்பின் விலை 9 விழுக்காடு அதிகரித்துள்ளது. கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு பருப்பு பயிரிடப்பட்ட அளவு 9.2 விழுக்காடு குறைந்துள்ளது. இது உளுத்தம் பருப்பின் விலையிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என கூறப்படுகிறது. மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்குவதே காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என்று உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு இடையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறது. மேகதாதுவில் அணை கட்டி கூடுதல் தண்ணீரை சேமித்து தமிழகத்திற்கு வழங்க முடியும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மழைப்பொழிவு குறைவால் நீர்வரத்து குறைந்திருப்பதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இடையீட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது கவனிக்கத்தக்கது. பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் சன்னி தியோல் 56 கோடி ரூபாய் வங்கிக் கடனை திருப்பி செலுத்தாததால் அவரது வீடு ஏலம் விடப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் அது திரும்ப பெறப்பட்டது ஏன் என காங்கிரஸ் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. தொழில்நுட்ப கோளாறால் மின்னணு ஏலம் திரும்ப பெறப்படுவதாக வங்கி அறிவித்தது குறித்து கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் இந்த தொழில்நுட்ப கோளாறு யாரால் தூண்டிவிடப்பட்டது என வினவியுள்ளார். மணிப்பூரில் சமவெளி பகுதிகளுக்கு அத்தியாவசிய பொருட்களை கொண்டு செல்ல விடாமல் திமாபூர் இம்பால் நெடுஞ்சாலையில் குக்கி இன மக்கள் தடுப்புகளை ஏற்படுத்தியுள்ளனர். இதேபோல தெற்கு பகுதியில் மலைப்பகுதி மக்களுக்கு பொருட்கள் கொண்டு செல்லும் பாதையில் மெய்தி இன மக்கள் தடுப்புகளை ஏற்படுத்தியிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. குக்கி மக்கள் அதிகம் வாழும் சராசந்த்பூர் பகுதிக்கு செல்லும் வழியையும் மெய்திகள் அடைத்துள்ளனர். சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 5 ரூபாய் விலை உயர்ந்து 5455 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 40 ரூபாய் விலை அதிகரித்து 43640 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 20 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 76 ரூபாய் 70 காசுகளுக்கு விற்பனையாகிறது. இந்தியாவின் வெளிநாட்டு வர்த்தகம் நடப்பு 2023ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் சுமார் 66 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக சர்வதேச வர்த்தக ஆய்வு நிறுவனத்தின் புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இதுவே முந்தைய 2022ஆம் ஆண்டின் இதே காலத்தில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் தற்போதை விட 2.5% குறைந்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது. சர்வதேச அளவில் பொருளாதார மந்தநிலை நிலவும் நிலையிலும் சேவைகள் துறையின் பங்களிப்பால் நாட்டின் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதியும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டின் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான காலங்களில் ஏற்றுமதி 1.5% அதிகரித்திருப்பதாகவும், இதே காலத்தில் இறக்குமதி 5.9% குறைந்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் நிறுவனம் பங்குச்சந்தைகளில் பட்டியலிடப்பட்டிருக்கும் நிலையில் விலை 5% சரிவு கண்டது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஜியோ பினான்சியல் சர்வீசஸ் என்ற நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது. ஜியோ பினான்சியல் நிறுவனத்தின் ஒரு பங்கின் விலை 261 ரூபாய் 85 காசுகள் என விலை நிர்ணயிக்கப்பட்டிருந்த நிலையில் மும்பை பங்குச்சந்தையில் வர்த்தக தொடக்கத்தில் 265 ரூபாய் என்று விலை அதிகரித்தது. தொடர்ச்சியாக பங்குகளின் விலை 5% சரிந்து 251.75 காசுகளில் வர்த்தகமானது.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்த்திறப்பு குறைவாக இருப்பதால் அணையின் நீர்மட்டம் சற்று அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி அணைக்கு நீர்வரத்து 13,159 கன அடியிலிருந்து 13,638 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையிலிருந்து பாசனத்திற்காக சுரங்க மின் நிலையம் வழியாக வினாடிக்கு 10,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. இந்நிலையில் அணையின் நீர்மட்டம் 54.70 அடியிலிருந்து 55.14 அடியாக அதிகரித்துள்ளது. திருச்சியில் காவிரி ஆற்றுக்குள் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். தமிழகத்திற்கு திறந்துவிட வேண்டிய தண்ணீரை உடனடியாக கர்நாடக அரசு திறக்க வலியுறுத்தி பெண் விவசாயிகள் உட்பட பலரும் தண்ணீர் சூழ்ந்த மணல் திட்டில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு உள்ளிட்டோரிடம் காவல்துறை மற்றும் தீயணைப்புத் துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக டெல்லியில் அரசு அதிகாரி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அரசு அதிகாரியின் நண்பர் உயிரிழந்ததால் அவரது மகளை தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார். இதையடுத்து சிறுமியை கடந்த 2020 மற்றும் 21ஆம் ஆண்டுக்கு இடையில் அவர் பலமுறை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் சிறுமி கர்ப்பமான நிலையில் அவரது கர்ப்பத்தை கலைக்க அரசு அதிகாரியின் மனைவியும் உடந்தையாக இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தற்போது சிகிச்சையில் உள்ளார். அவரது வாக்குமூலத்தின் அடிப்படையில் அரசு அதிகாரி மற்றும் அவரது மனைவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதத்தில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியில் புதிதாக 17,89,000 உறுப்பினர்கள் இணைந்திருப்பதாக இபிஎஃப்ஓ அமைப்பு தெரிவித்துள்ளது. 3,491 நிறுவனங்கள் இந்த சமூக பாதுகாப்பு நிதி திட்டத்தில் தங்கள் ஊழியர்களை இணைத்து முதல் மாத சந்தாவை கட்டியிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ஜூன் மாதத்தில் புதிதாக சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை மே மாதத்தை விட 9.71 விழுக்காடு அதிகம் என்றும் இபிஎஃப்ஓ தெரிவித்துள்ளது. அமாவாசைக்கு ஒரு வாரம் முன்பும் பின்பும் தான் அதிக அளவில் குற்றங்கள் நடப்பதாகவும், எனவே அந்த காலகட்டங்களில் காவலர்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் உத்தரப்பிரதேச மாநில டிஜிபி விஜயகுமார் கூறியுள்ளார். இதுகுறித்து அனைத்து மாவட்ட காவல் அதிகாரிகளுக்கும் அவர் சுற்றறிக்கை அனுப்பியிருக்கிறார். குற்ற ஆவணங்களை ஆய்வு செய்ததில் அமாவாசை காலகட்டத்தில் அதிக குற்றங்கள் நடந்திருப்பது தெரியவந்துள்ளதாக சுற்றறிக்கையில் அவர் கூறியுள்ளார். இந்த காலகட்டத்தில் விழிப்புடன் இருப்பது மூலம் குற்றங்களை குறைக்க முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். திருப்பதி அலிபுரி நடைபாதையில் கரடி நடமாட்டத்தால் பக்தர்கள் கவலை அடைந்துள்ளனர். நரசிம்மர் கோயில் பகுதியில் கரடி சுற்றியதை கண்ட பக்தர்கள் வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கரடியை பிடிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. இதே பகுதியில் சிறுத்தை தாக்கி சிறுமி உயிரிழந்ததன் எதிரொலியாக 2 சிறுத்தைகள் கூண்டு வைத்து பிடிக்கப்பட்டன என்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் வருடாந்திர இந்திய தின அணிவகுப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. நியூயார்க்கில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இந்திய பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நடன கலைஞர்கள் பாரம்பரிய உடையில் மேளம் கொட்டி ஆட்டம் பாட்டம் என உற்சாகத்துடன் அணிவகுப்பில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் ஸ்ரீ ரவிசங்கர், நடிகைகள் சமந்தா, ஜாக்லின், நியூயார்க் நகர மேயர் எரிக் ஆடம் ஆகியோர் கலந்து கொண்டனர். டெல்லி பிரகதி மைதான பகுதியில் இருக்கும் பூங்காவில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பழைய பொருள்களான சிலைகள் மக்களை பெரிதும் கவர்கின்றன. G20 கூட்டமைப்பின் உச்சி மாநாடு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் அடுத்த மாதம் நடைபெற உள்ளது. இதை முன்னிட்டு டெல்லியில் மாநாடு நடைபெற உள்ள பகுதிகளை அழகுபடுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாக பழைய உலோகப் பொருள்களை வைத்து சிலைகள் தயாரிக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. ஆஸ்திரேலியா, இந்தோனேஷியா மற்றும் பப்புவா நியூகினியிலிருந்து கடத்தி வரப்பட்ட 6 கருப்பு கொண்டை கிளிகள் அசாமில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. தோலக்கல் என்ற இடத்தில் சிலர் சந்தேகத்திற்கிடமான பொருட்களை எடுத்துச் செல்வதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது 3 கூண்டுகளில் 6 கருப்பு கொண்டை கிளிகள் இருப்பதை கண்டனர். அவற்றை கடத்தியவர்கள் காவலர்கள் வரும் தகவலை அறிந்து கூண்டுகளை விட்டுவிட்டு தப்பியது விசாரணையில் தெரியவந்தது. சந்திரயான் 3 லேண்டர் நிலவை நோக்கிய தனது பயணத்தை மேற்கொண்டு வரும் சூழலில் சந்திரயான் 2 ஆர்பிட்டரோடு தொடர்பை ஏற்படுத்தியுள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இதன் மூலம் பெங்களூருவில் உள்ள தரை கட்டுப்பாட்டு மையத்தில் இருந்து லேண்டரை தொடர்பு கொள்ள வழி ஏற்பட்டுள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர்.
நிலவின் தென் துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய சந்திரயான் 3 விண்கலம் நாளை மறுநாள் நிலவில் தரையிறங்க உள்ளது. காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மனுக்களை புதிய அமர்வுக்கு உச்சநீதிமன்றம் மாற்றியுள்ள நிலையில் எப்படியாவது காவிரி நீரை பெற்றுத்தர வேண்டும் என டெல்டா மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை உள்ளிட்ட மாவட்டங்களில் தண்ணீரின்றி குறுவை பயிர்கள் கருகும் நிலையில் காவிரி மேலாண்மை ஆணைய உத்தரவுப்படி வினாடிக்கு 10,000 கன அடி நீரை கர்நாடகா திறக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேகதாதுவில் அணை கட்ட அனுமதி வழங்குவதே காவிரி நதிநீர் பங்கீடு பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக இருக்கும் என உச்சநீதிமன்றத்தில் கர்நாடக அரசு இடையீட்டு மனு தாக்கல் செய்துள்ளது. மேகதாதுவில் அணை கட்டி கூடுதல் தண்ணீரை சேமித்து தமிழகத்திற்கு வழங்க முடியும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பாண்டில் மழைப்பொழிவு குறைவால் நீர்வரத்து குறைந்திருப்பதை உச்சநீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்றும் இடையீட்டு மனுவில் கூறப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீரை விடுவிக்க உத்தரவிடக் கோரி தமிழக அரசும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் வடமாநில இளைஞர்கள் தங்கியிருந்த அறைகளில் செல்போன் திருட்டில் ஈடுபட்ட 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். அண்ணாநகர் பகுதியில் உள்ள வடமாநில இளைஞர்களின் அறைக்குள் புகுந்த முகமூடி அணிந்த 3 கொள்ளையர்கள் செல்போன் மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். புகாரின் பேரில் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து ஒடிஷாவைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 16 செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சென்னை பல்லாவரம் அருகே நூற்றுக்கணக்கான தண்ணீர் டேங்கர் லாரிகளில் நிலத்தடி நீர் திருடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துரைப்பாக்கம் ரேடியல் சாலை மற்றும் கீழ்கட்டளை ஏரியை ஒட்டிய பகுதிகளில் நூற்றுக்கணக்கான தண்ணீர் டேங்கர் லாரிகள் நிறுத்தப்பட்டு நிலத்தடி நீரை வணிக நோக்கத்தோடு இரவு பகலாக திருடி செல்வதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதனால் அப்பகுதியை சுற்றியுள்ள இடங்களில் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்து வருவதாக புகார் தெரிவிக்கின்றனர். நிலத்தடி நீரை திருடி ஐடி நிறுவனங்கள் நட்சத்திர விடுதிகளுக்கு விற்பதாகவும் தினமும் தண்ணீரை திருடி செல்லும் லாரிகளால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர். திருச்சி விமான நிலையத்தில் 47 லட்சம் ரூபாய் மதிப்பிலான தங்கத்தை கொண்டு வந்த பெண் பயணியிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏர் இந்தியா விமானம் மூலம் சிங்கப்பூரில் இருந்து திருச்சி வந்த தஞ்சாவூரை சேர்ந்த ரேணுகா மோகன் என்ற பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சங்கிலி வடிவில் 800 கிராம் எடையுள்ள 47,36,000 ரூபாய் மதிப்புள்ள தங்கம் கைப்பையில் வைத்து கடத்தி வரப்பட்டது தெரியவந்தது. மயிலாடுதுறையில் முதியவர்கள் தவறவிட்ட குழந்தையை மீட்டு ஒப்படைத்த காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. மன்னம்பந்தல் ஊராட்சி மூங்கில் தோட்டம் கிராமத்தை சேர்ந்த வயதான தம்பதி தோட்டத்தில் விளைந்த கீரையை விற்பனை செய்ய தங்கள் 4 வயது பேரக்குழந்தையை மகேஸ்வரனுடன் சென்றுள்ளனர். வழியில் சிறுவனை தவறவிட்ட முதியவர்கள் செய்வதறியாமல் தவித்தனர். அப்போது அங்கு போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் முத்துகிருஷ்ணன் என்பவர் அந்த சிறுவனை மீட்டு முதியவர்களிடம் ஒப்படைத்தார். பொது உடைமை சிற்பி என போற்றப்படும் ஜீவானந்தத்தின் 117வது பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரராகவும் பொது உடைமைவாதியாகவும் 40 ஆண்டுகள் பொது வாழ்வில் ஈடுபட்டு அதில் 10 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் ஜீவானந்தம். நாடு விடுதலை அடையும் வரை பல்வேறு தொழிலாளர்களுக்கு ஆதரவாக போராட்டங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார். அவரது பிறந்த நாளையொட்டி சிலைக்கு அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆட்சியர் ஸ்ரீதர், மேயர் மகேஷ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கொடைக்கானல் அருகே உள்ள மஞ்சம்பட்டி கிராம மக்கள் எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாமல் தவித்து வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்குள் அமைந்துள்ள இந்த கிராமத்தில் இதுவரை மின்சார வசதி இல்லாததால் தினமும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் சாலை வசதி, மருத்துவ வசதிக்காக பல கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியிருப்பதாக கூறுகின்றனர். இதுகுறித்து திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கோடியிடம் கேட்டபோது மஞ்சம்பட்டி கிராமத்தில் மின்சார வசதி ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். முல்லை பெரியாறு தொடர்பான மேலும் ஒரு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையால் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மதுரையைச் சேர்ந்த பொறியாளர் ரெங்கன் என்பவர் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்திருந்தார்.
தமிழ்நாட்டைச் சேர்ந்த பொறியாளர்கள் வல்லக்கடவு நிலவழி பாதை வழியாக சென்று முல்லை பெரியாறு அணையை வலுப்படுத்த உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கோரிய மனுவை தள்ளுபடி செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஏற்கனவே கடந்த 16ஆம் தேதி மதுரை சர்வேயர் காலனியைச் சேர்ந்த சுந்தர்ராஜன் மற்றும் கனக சபாபதி ஆகியோர் முல்லை பெரியாறு அணை தொடர்பாக கொடுத்திருந்த மனுக்களை நீதிபதிகள் தள்ளுபடி செய்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி வடக்கு பகுதி கடல் அரிப்பால் பாதிக்கப்படுவதை தடுக்க தூண்டில் வளைவு அமைக்க வலியுறுத்தி 200க்கும் மேற்பட்ட மீனவர்கள் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வடக்கு பகுதியில் உள்ள தமிழக புதுச்சேரி கிராமங்கள் அவ்வப்போது புயல் மற்றும் கடல் சீற்றத்தால் பாதிக்கப்படுவது உண்டு. மீன்பிடி உபகரணங்கள் வைக்கும் தளத்தை முற்றிலுமாக கடல் உள்வாங்கிக் கொள்வதால் கரையோரம் உள்ள வீடுகளும் பாதிக்கப்படுகின்றன. இதை தடுக்க கரையோரம் கருங்கற்களை கொட்டி தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என மீனவர்கள் வலியுறுத்துகின்றனர். வட ஆப்பிரிக்காவில் உள்ள லிபியா மாகாண சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட பஞ்சாப் மற்றும் ஹரியானாவை சேர்ந்த 17 இளைஞர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இத்தாலி செல்வதற்காக பயண முகவர்களை நம்பி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு இந்த இளைஞர்கள் இந்தியாவில் இருந்து புறப்பட்டனர். பயண முகவர்களால் அவர்கள் ஏமாற்றப்பட்ட நிலையில் லிபியாவில் உள்ள திரிபோலி சிறையில் அடைக்கப்பட்டனர். இதனையடுத்து 6 மாதங்களுக்கு பின் பத்திரமாக மீட்கப்பட்டு நாடு திரும்பிய அவர்கள் தங்களது குடும்ப உறுப்பினர்களை கண்டதும் கண்ணீர் விட்டு அழத் தொடங்கினர். ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த சட்டங்களை வகுத்து அவற்றை மீறினால் நடவடிக்கைகள் எடுத்து தடை செய்யலாம் என ஆன்லைன் விளையாட்டுகளை நடத்தி வரும் நிறுவனங்கள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளன. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்தை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் தொடர்ந்த வழக்குகளின் விசாரணையின் போது இந்த வாதம் முன்வைக்கப்பட்டது. மேலும் ஊகங்கள் அடிப்படையிலேயே ஆன்லைன் விளையாட்டு தடை சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் கூட்டமைப்பில் கடுமையான விதிகள் சுய ஒழுங்குமுறையாக பின்பற்றப்படுவதாகவும் நிறுவனங்கள் தரப்பில் எடுத்துரைக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்குகளின் விசாரணையை வரும் 24ஆம் நாளுக்கு ஒத்திவைத்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முதலமைச்சரின் பசுமை புத்தாய்வு திட்டம் தொடக்கி வைக்கப்பட்டது. திட்டத்தை செயல்படுத்த அண்ணா பல்கலைக்கழகத்தின் அறிவாற்றல் ஆய்வு நிறுவனத்தால் 40 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சுற்றுச்சூழல் சார் கொள்கைகள் வடிவமைப்பு, செயலாக்கம் மற்றும் நிர்வாகத்தில் உறுதிமிக்க இளைஞர்களை ஈடுபடுத்துதல் உள்ளிட்ட பணிகளில் இந்த குழுவினர் ஈடுபடுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மலர் சந்தையில் வியாபாரிகள் வருகை குறைவால் மல்லிகை பூவின் விலை சரிந்துள்ளது. கண்ணியப்பிள்ளைப்பட்டி, ராஜதானி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மல்லிகை அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த 3 தினங்களாக ஆவணி மாத தொடர் முகூர்த்தத்தின் காரணமாக மல்லிகை விலை 400 ரூபாயிலிருந்து 800 ரூபாய்க்கு ஏலம் போனது. இதனையடுத்து மலர் சந்தைக்கு வியாபாரிகளின் வருகை குறைவாக இருந்ததால் நேற்று கிலோ 700 ரூபாய்க்கு ஏலம் போன மல்லிகைப்பூ இன்று கிலோ 250 ரூபாயாக விலை குறைந்துள்ளது. கலிபோர்னியா மாகாணத்தை அதிசக்தி வாய்ந்த வெப்பமண்டல சூறாவளியான ஹிலாரி தாக்கியது. இதுவரை இல்லாத வகையில் அமெரிக்காவின் கலிபோர்னியா மாநிலத்தை பலமான சூறாவளி தாக்க இருப்பதாக வானிலை ஆய்வாளர்கள் அறிவித்திருந்தனர். அதன்படி ஹிலாரி கடந்த 84 ஆண்டுகளில் கலிபோர்னியாவை கடக்கும் முதல் வெப்பமண்டல சூறாவளியாகும். இதன் காரணமாக கலிபோர்னியா அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த மழை பெய்தது. தொடர் மழையால் பலர் வீடுகளை இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.